திருவாரூரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை காண்போம். பெருமைமிக்க வாழ்வு இதுதான் எங்கள் கனவு. அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை என் சொந்தங்களுக்கு கொடுக்க வேண்டும், என் தம்பி தங்கிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் இதுவரை இருந்த கட்சி ஆட்சிகளுக்கும் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற லட்சிய கோட்பாடுகளுக்கும் வித்தியாசம் இதுதான். நான் இலவசம் தரமாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்க காரணம், இலவசம் ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம், ஏமாற்று திட்டம். இலவசத்தில் இழந்த பணங்கள் மட்டும் 10.5 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடியை வட்டியை கட்டி கொண்டிருக்கிறோம். இவர்கள் எங்கிருந்து இந்த காசை பெறுவார்கள்? நம்மிடத்திலிருந்து அத்தியாவசியத்தில் வரியாக எடுப்பார்கள். உதாரணமாக மின் கட்டணம் 3 முறை உயர்ந்திருக்கிறது ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே. சகிக்க முடியாத சொத்து வரி, பத்திரப்பதவு வரி, அத்தியாவசிய அரிசி பருப்பிலை விலை ஏற்றம், இப்படி தவிர்க்க முடியாத மண்டத்தில் விலையை வைத்து வரியை வைத்து விதிப்பார்கள், வசூலிப்பார்கள். பிறகு கடன் வாங்குவார்கள். எதை காட்டி? ஒன்று மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, இது ரெண்டையும் அடமான வைத்து கடன் பெறுவார்கள். இப்போ 10.5 லட்சம் கோடி கடன். இவர்கள் சொல்லி இருக்கிற இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் குறைஞ்சது 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். அப்படி என்றால் இன்னும் 1 லட்சம் கோடி வட்டி கூடும். நாட்டின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி தான். 2 லட்சம் கோடி வட்டி போய்விட்டால் 1 லட்சம் கோடி வைத்து என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள்? எதை நிர்வாகம் செய்வீர்கள்? காவல்துறைக்கு சம்பளம், ஆசிரியருக்கு சம்பளம், போக்குவரத்து தொழிலாளருக்கு, மருத்துவர்களுக்கு சம்பளம், எப்படி கொடுத்து நாட்டை நிர்வகிப்பீர்கள்? தேவையற்ற கலகமும் கிளர்ச்சியும் இந்த மண்ணில் வெடிக்கும். இப்பவே வாத்தியார்கள் சம்பள உயர்வு கேட்டு வீதியில் நிற்கிறார்கள். மருத்துவர்கள் கூலி உயர்வு கேட்டு, ஊதிய உயர்வு கேட்டு வெளியே நிற்கிறார்கள். செவிலியர்கள் வீதியில் நிற்கிறார்கள். எல்லாரும் வீதிக்கு வந்த பிறகு நாடு எப்படி நிம்மதியாக இருக்கும்? அது நல்லாட்சி என்பது எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? விவசாயி விளைய வச்ச விளைபொருளான நெல்லை, உயிர் தேவையான உணவுப் பொருளை ஒரு சேமிப்பு கிடங்கை கட்டி சேமித்து வைக்க வக்கற்ற இந்த அரசு சாராயத்தை சேமித்து வைக்க, பாதுகாப்பாக வைக்க குடும்பம் கட்டுகிறது என்றால் இந்த அரசிற்கு நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா? படிக்க வைத்த பிள்ளைகளை அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கி அவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கொடுத்து வளர்த்தெடுக்க துடிக்காமல் குடிக்கிற மக்களின் எண்ணிக்கையை பெருக்கி நாட்டை குட்டியச்சுவராக்கிற தலைவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா? இந்த 3 கட்சிகளில் உங்கள் மகனை தவிர எவனாவது ஒருவன் நான் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவேன் என்று சொல்வதை பார்த்தீர்கள்? சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு பயம். அவர்களுக்கு பயம். எப்படியாவது வென்றாக வேண்டும், இந்த மக்களை ஆண்டாக வேண்டும், ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அப்படி அல்ல. எப்படியாவது என் மக்கள் வாழ வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்களைப் போல ஆள வேண்டும் என்று நினைக்கவில்லை. எதற்காக மதுக்கடையை மூடுவேன் என்று சொல்ல மறுக்கிறார்கள்? குடிக்கிற மக்களின் எண்ணிக்கை 2 கோடியாக பெருகிவிட்டது. 2.5 கோடி. அவர்களுடைய வாக்கு நமக்கு விழாது போயிருமோ என்று அச்சப்படுகிறார்கள். உங்கள் மகன் குடிக்கிற மக்களின் வாக்கு எனக்கு தேவையில்லை, நல்ல தமிழ் குடிமக்களின் வாக்கு இருந்தால் போதும் என்று நான் நினைக்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.